ஓம் நம சிவாய. குருவாழ்க குருவே துணை. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா, மோகினி மந்திரம் உருயேற்றப்பட்ட சக்தி வாய்ந்த கணவன் மனைவி வசிய எண்ணெய். இது எப்படி செய்கிறது, இது எப்படியெல்லாம் என்ன மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் எப்படி பிரயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இன்றைய வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க, சாமி இந்த மாதிரி கணவன் மனைவியிடையே ரொம்ப கருத்து வேறுபாடுகள் அதிகமாக வருது, ஒரு அந்யோன்யம் இல்லாமல் இருக்குது, சதா எப்போ பார்த்தாலும் சண்டை வந்துக்கிட்டே இருக்குது, இல்லை வேறு யாராவது சொல்லி கொடுத்து அவங்க பேச்சை கேட்டு குடும்பத்துக்குள்ளே நிம்மதி இல்லாமல் போகுது, இல்லை வேறு எதனாவது கள்ளக்காதல் இப்படியான ஒரு அஃபேரில் இருக்காங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு வசியத்தில் மாட்டிகிட்டு இருக்காங்க, அப்படிங்கிற மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க. உங்களுக்காக தான் இதை நான் வெளிப்படையாக சொல்கிறேன், சரிங்களா. இந்த எண்ணெயை முறையாக செய்து பிரயோகப்படுத்திட்டு வரீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கணவன் மனைவி இடையே நல்ல ஒரு அந்யோன்யம் ஏற்படும். வேறு எதனாவது வசியத்தில் இருந்தாலும் அந்த கட்டு உடஞ்சி உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருப்பாங்க. நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்படும், சரிங்களா. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது மோகினி மந்திரம் உருயேற்றப்பட்டு அதன் அடிப்படையில் சக்தி ஓட்டப்பட்ட சக்தி வாய்ந்த வசிய எண்ணெய் இது, சரிங்களா. இதே முறையாக செய்து நான் சொல்கிற மாதிரி பிரயோகப்படுத்துறீங்க அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் கண்கூடாகவே பார்க்கலாம். சரி நண்பர்களே, சரி இது எப்படி பண்ணணும் என்ன ஏது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, செய்கிறதுக்கு ஏற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 3ஆம் பிறை நாளன்னைக்கு தான் இதை நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும். 3ஆம் பிறை நாளன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, காலையில் சூரியன் உதயத்திற்கு முன்னாடியே அதலைக்கிழங்கு எல்லோரும் பார்த்துருப்பீங்க, சரிங்களா. அந்த அதலைக்கிழங்கை முறையாக எடுத்து அதை முறையாக நீங்கள் சுத்தி பண்ணிக்கணும். அதலைக்கிழங்கு சுத்தி பண்ணி அதில் இருந்து இடித்து அதனுடைய சாரை மட்டும் நீங்கள் முறையாக பிரித்து எடுத்துக்கணும். சாரை மட்டும் எடுத்துக்கிட்டு சுத்தமான தேங்காய் எண்ணெய் வாங்கிக்கணும். சுத்தமான தேங்காய் எண்ணெய் வாங்கி வீட்டுக்கு வெளியே தான் நீங்கள் அடுப்பு கூட்டுற மாதிரி இருக்கும். வீட்டுக்கு வெளியே அடுப்பு கூட்டி ஒரு ஆனைக்கண் பட்டை சட்டி வச்சு அதற்குள்ளே சுத்தமான தேங்காய் எண்ணெய் உள்ளுக்குள்ளே விட்டு இந்த அதலைக்கிழங்கினுடைய சாறு, இது கூடயே பூவரசன் பூ, சரிங்களா. பூவரச மரத்தில் பூ வரும். அந்த பூ முறையாக சேகரித்து அந்த பூவினுடைய சாறு, பூவரச மரத்தினுடைய பட்டை, சரிங்களா. பூவரச மரத்தினுடைய பட்டை, இது கூடயே இந்துப்பு, சரிங்களா. இந்துப்பு, இது கூட சிறிதளவு கறிவேப்பிலையினுடைய சாறு, இதை முறையாக நீங்கள் அதில் சேர்த்து நல்லா 2 ஜாமம் நல்லா எரிய விடணும். அதாவது இப்போ நீங்கள் 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய் விடுறீங்க அப்படின்னு சொன்னால் அது நல்லா சுண்டி ஒரு 3/4 லிட்டர் 1/2 லிட்டர் வர அளவுக்கு நல்லா காய்ச்சிக்கணும். காய்ச்சினதுக்கப்புறம் மீண்டும் அதை நல்லா சூடெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் மீண்டும் இறக்கி அதை நல்லா வடிகட்டி ஒரு கண்ணாடி பவுல்லையோ ஒரு பீங்கான் பவுல்லையோ அதை முறையாக சேகரிச்சுக்கணும். சேகரித்து இதை ஒரு சுத்தமான இடத்துல வீடம் அமைக்கிறீங்க. நீங்கள் முதல்ல தலை வாழையில் விரித்து அதற்கு மேலே பச்சரிசி மாவு கொட்டி பரப்பி, நான் இந்த வீடியோவில் சக்தி வாய்ந்த மோகினி மந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன், மோகினி எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன். இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சிக்கணும். எந்திரத்தை வரைஞ்சிட்டு இந்த எந்திரத்தினுடைய மையப்பகுதியில் அந்த எண்ணெயை வச்சுக்கிட்டு முறையாக அதை சுற்றி 3 காராம்பஷி நெய் தீபம் ஏற்றிக்கிட்டு முறையாக அதற்கு உண்டான படையலெல்லாம் போட்டுட்டு சக்தி வாய்ந்த மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன். இந்த மந்திரத்தை ஒரு 1008 உறவு சுரம் தான் கொடுக்குறீங்க. இந்த மாதிரி காலை மாலைன்னு சொல்லி தொடர்ந்து 2 வேளை. எவ்வளோ நாளைக்குன்னு கேட்டிங்கன்னா, பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை செய்கிற மாதிரி இருக்கும். பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை முறையாக செய்து பௌர்ணமி அன்றைக்கி ஒரு வெண்பூசணிக்காய் ஒன்று சுற்றி உடச்சி போட்டுட்டு நீங்கள் இந்த எண்ணெயை எடுத்து பத்திரமா வச்சுக்கிட்டு தேவைப்படும் பொழுது கணவன் மனைவிக்கோ மனைவி கணவனுக்கோ உள்ளங்கையில் ஊற்றி முறையாக அந்த மந்திரத்தை ஒரு 9 தடவை சொல்லி அவங்களுடைய உச்சந்தலையில் சிறிதளவு, அவங்க தூங்கிட்டு இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்களுடைய உச்சந்தலையில் சிறிதளவு தடவி விட்டுட்டு வரீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்படுறது நீங்கள் கண்கூடாவே நீங்கள் பார்க்கலாம். எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் விஷயம் உடஞ்சிரும். உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருப்பாங்க. யார் என்ன சொல்லிக் கொடுத்தாலும் உங்களுக்கு எந்த ஒரு பிரிவினையும் ஏற்படாது. அந்தளவுக்கு நல்ல ஒரு பலன் தரக்கூடிய எண்ணெய் இது. இதை முறையாக தக்கன குருமார்கிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பலன் அடைஞ்சு பாருங்கள். நன்றி. மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோகளும் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. குருவாழ்க குருவே துணை.